சாமியே சரணமையப்பா. அனைவரும் இந்த பதிவை கேட்க தவறாதீங்க. என்னன்னு கேட்டால், சொந்தங்களே, இந்த சபரிமலைக்கு போகிறாங்க தானே எங்களோட சாமிமார்கள். அப்போ இந்த சாமிமார்கள் போகிற ஒரு சாமி என்னுடைய நண்பர்கிட்ட சல்லி கேட்டிருக்காரு. எதுக்குன்னு கேட்டால் 2 லட்சம் சல்லி கேட்டிருக்காரு வட்டிக்கு. எதுக்கு? சபரிமலை ஐயப்பனை பார்க்குறதுக்கு 2 லட்சம் கேட்டிருக்காரு. அப்போ அப்படி ஒரு சாமியை பார்க்குறதுக்கு 2 லட்சம் வட்டி வாங்கிட்டு போகணுமான்னு கேளுங்களேன். ஏன், எதுக்காக? நீங்கள் எங்கேயுமே போக தேவை. 4 பேருக்கு இங்கேருந்து நல்லது செய்ய நினச்சிட்டாலே அந்த சபரிமலை அப்பனில் எல்லா கடவுளும் எங்ககிட்ட வந்துடுவார். இதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அவர் 2 லட்சம் கடனுக்கு தானே வாங்குறாரு. ஏற்கனவே வீட்டில் சாப்பாடு இருக்குதா, பிள்ளை குட்டி நல்லா இருக்காங்களா, பொண்டாட்டி நல்லா இருக்காங்கன்னு கூட தெரியலை. இப்படி 2 லட்சம் கடன் வாங்கிட்டு போகிறான்னா சளி இருக்குமா அந்த வீட்டில்? அந்த மனிதன்கிட்ட எல்லாமே பூர்த்தி அடைஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு மனிதன் அப்படி அந்த மாதிரி பயணத்துக்கு போகலாம். இப்போ இந்த மக்காவுக்கு போகிறாங்களே, அவங்க கூட பாருங்களேன், எல்லாம் பூர்த்தியாக இருந்தது பிறகு மீதி இருந்தால் தான் மக்காவுக்கு போகிறாங்க. அதே மாதிரி என்னுடைய சொந்த உறவுகளே, படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்தால் 1 கோடி படிப்பை நான் தருவேன் இலவசமாக. இப்போ எல்லாம் கல்வியை பிஸ்னஸ் ஆகிட்டாங்க, வழிபாடு தளத்தை பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். உறவுகளே, இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க உறவுகளேன்றது என்னுடைய ஆழமான கருத்து. அப்போ என்ன, சபரிமலைக்கு ஒருத்தர் போகிறாரு 2 லட்சம் வட்டிக்கு வாங்கிட்டு. 2 லட்சம் ஏன்? அப்போ கேட்டார் 2 லட்சம் எதுக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், வரலாம் 1 லட்சம் 1.25 லட்சம் போயிடும், மிச்சத்துக்கு சாமான் வாங்கிட்டு வரணுமா? என்ன சாமான பிஸ்னஸ் செய்ய போகிறாரோ? ஏதோ சாமிகள் நல்லா இருந்தால் போதும்னு தான் என்னோட நோக்கம். ஓம் சரணமையப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வல்லமுடன், பல்லாண்டு வாழ்க. இறைவா.